ஸ்தோத்திரமாக பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். லேசான காரியம் இதுவும் லேசான காரியம், லேசான காரியம் இதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம். மண்ணை பிசைத்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைத்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம், மண்ணான மனிதனுக்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். சொந்தமானோடு அந்த பிதாவை உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாருமே வார்த்தை ஆசீர்வதித்து தாங்க, இடைப்படுங்க. நாங்கள் அதோடு இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும், ஆசீர்வாதம் வரணும். எல்லாத்தையும் மாற்றி கொடுங்க. கேட்கறது காதல் கேட்க கடவுள்ன்ற வார்த்தை பிரகாரமாக உண்மையாக இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கப்படலாம். மாற்றம் இந்த வாழ்க்கையில் வரும் நான் விசுவாசிக்கிறேன். ஆசீர்வாதம் வரும் நீங்கள் பேர் விசுவாசிக்கிறேன். துக்கங்கள் நீங்கள் துயரங்கள் நீங்கள் அந்த வியாதிகள் நீங்கள் வறுமைகள் நீங்க மாட்டது எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி கொள்கிறார்கள். விசுவாசித்து நாங்கள் வந்திருக்கிறோம். அதை எங்கள் வாழ்க்கையை நீங்கள் செய்து நான் விசுவாசிக்கிறதுக்காக சிறிய காரியங்கள் செய்யுங்க, பலத்த காரியங்கள் செய்யுங்க. ஏசு நல்லதாக ஆமே ஆமே. இன்றைக்கு ஒரு அவனுடைய வார்த்தையை நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் நம்மள காரியத்துக்காக தியானித்து கொண்டிருக்கும்போது ஒரு 2 வாரம் இருக்குது நினைக்கிறேன். கர்த்தருக்குள் என்று சொல்லி ஒரு தலைப்பை நான் ஓடுகிறேன். கர்த்தருக்குள் சொல்லிட்டு ஸோ அதுக்கு இணையாக ஆண்டவர் சில காரியங்களை இன்னைக்கு கொடுத்தார். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அவருக்குள்ளாலே எல்லா காரியங்களும் எப்படி செயல்படுகிறது, அவருக்குள்ளாலே நாம் இருக்கும்போது நாம் எப்படி செயல்படுகிறோம், நமக்கு என்ன நடக்கிறது, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவருக்குள்ளாலே நாம் இருக்கும்போது அவருக்குள்ளாலே நமக்கு என்ன நடக்குது, நாம் எப்படி செயல்படுகிறோம், அந்த வாழ்க்கை எப்படி செயல்படுகிறது, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இல்லையா. கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம், கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். சரீரத்தின்படி நாம் தூரமாய் இருந்தோம், ஆவியின்படி யாரோட உங்களுடைய கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்து இயேசுவின் உள்ள மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். கொலோசியர் சபைக்காக எழுதும்போது ஏன்னா அவர்
பவுல அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் இங்கெல்லாமும் போனேன். நான் லவோதிக்கேயா இருக்கிற சபைக்கு போனேன். அங்கெல்லாம் வந்து நிறைய காரியங்களை அவர்கள் என்ன பண்ணாங்க செய்தாங்க. நிறைய ஆத்மாக்களை நான் பார்த்தேன், நிறைய சபைகளை பார்த்தேன், அங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணினேன். இப்போ நான் உங்க சபை கொலேசி சபைக்கு எழுதும்போது அவங்க நீங்கள் விசுவாசத்தில் என்ன பண்ணுங்க உறுதியா இருக்கிறத நான் என்ன பண்ண பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்றாரு. நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறத பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இப்போ ஆண்டுக்குள்ளாலே கத்தருக்குள்ளாலே விசுவாசம் அதுல உறுதி பட வேண்டும். விசுவாசத்திலே இருக்கிறது மாத்திரம்தான் அதுல உறுதி பட வேண்டும். அதுதான் அவருக்குள்ளாலே இருக்கிற விசுவாசம். அவருக்குள்ளாலே ஃபெய்த் இன் ஹிம். அவருக்குள்ளாலே நான் என்னுடைய விசுவாசத்தை நான் எவ்வளவு வைக்கிறேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, அந்த விசுவாசம் அசைக்கப்படக்கூடாது. எந்த போராட்டத்திலையும் நான் என்ன பண்றேன், அவர்கிட்ட உறுதியா இருக்கிறேனா. அதான் இங்கே கொலேசி சபையில அதான் பண்றாங்க. அது கொஞ்சம் முன்னாடி 2-3 வசனத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா அது அவருக்குள்ளாலே ஞானமும் அறிவும் என்பது இவர்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நிறைய அப்போ இங்க வந்து சொல்ற யாரும் உங்களை என்ன பண்ணாது, எந்த ஒரு காரியத்தையும் ஏமாட்டாதபடி என்ன பண்றேன் உங்களுக்கு இதை நான் சொல்லுறேன். அப்போ சரீரத்தின்படி நான் அவர் கூட இருந்தார், கொலை சபையோட இருந்து பாக்குறாரு. அவங்க செயல்பாடுகளை பார்க்க, அவங்க கேரக்டர் பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்ன பண்றாரு சொன்னாரு, நீங்க ஆண்டவர் மேல என்ன பண்ணுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல நீங்க என்ன பண்ணுங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்க என்று என்ன பண்றாரு சொல்லுகிறாரு. ஆகியால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் ஏற்பட்டவர்களாகவும் அவருக்கு மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அல்லேலூயா மேற்கொள்ளுதல். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அது அவருக்குள்ளாக மேற்கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பகுதிக்கு வரும், அப்புறம் வரும், 6ஆம் வசனத்துக்கு அப்புறம் வரும். இங்கே மெயினா அந்த விசுவாசத்திலே நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியா இருக்க வேண்டும். விசுவாசத்துல உறுதி. அந்த விசுவாசத்துல உறுதி எப்படிப்பட்டதுன்னா, நான் எந்த சூழ்நிலையும் நான் அவரை விட்டு விலகவே மாட்டேன். எனக்கு பிரச்சனைகள் எப்படி வேணா இருக்கலாம், எனக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், எனக்கு வறுமைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம். ஆனாலும் அந்த விசுவாசத்துல நான் என்ன பண்ணுவேன், உறுதியா இருப்பேன். ஆபிரகாம் வந்து என்ன பண்றாரு, விசுவாசித்தார். ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுக்கு அவர் குமாரன் என்ன பண்ணார், கொடுத்தார் இல்லையா. விசுவாசத்திலே மகனா என்ன பண்ண ஈசாக்கு இருந்தார். ஈசாக்கு விதை விதைத்தார், விசுவாசித்து விதை விதைத்தார். விசுவாசத்துல நல்ல நல்ல நேரத்துல விதை விதைத்தார் இல்ல, பஞ்ச காலத்துல என்ன பண்ணாரு விதை விதைத்தார். யார் மேல நம்பிக்கை வைத்து, அசையாத நம்பிக்கை. அசையாத நம்பிக்கை யார் மேல வைத்தாரு, கர்த்தர் மேல வைத்தாரு. அது அவருக்கு என்ன 100 மடங்கு பலன் தந்தது. நிறைய காரியத்துல நம்ம பார்க்கிறோம் அசையாத நம்பிக்கை, அசையாத ஒரு யாக்கோபு ஆண்டவர் விசுவாசித்தான், ஆண்டவர் நம்பலாம், ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நம்பலாம். அவன் வந்து ஓடி போனான் இல்லையா, யாக்கோபு வந்து உயிருக்கு பயந்து ஓடி போனான். ஆனா அப்பவே ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல பெத்தேலா இருக்க வேண்டிய இடத்துல லூஸ்ல வந்து இருக்குது தந்தாங்க இல்லையா, லூஸ்ல இருந்தது பெத்தேலா மாத்தினாரு. யார் மாத்தினாரு, யாக்கோபு மாத்தினாரு. நான் இது தேவனுடைய வீடு, ஏன்னா நான் பார்த்தேன், அவரை பார்த்தேன், அவன் சத்தத்தை நான் கேட்டேன். அவர் நான் இப்போ அவனை என்ன பண்ணேன், ஆசீர்வதிப்பேன். தகப்பனாகி ஆபிரகாமை ஆசீர்வதித்த போல ஈசாக்கு ஆசீர்வதிப்ப உடனே நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அதே மாதிரி என்ன பண்ண வெறுங்கையா போனவன் பரிவாரமா என்ன பண்ண திரும்பி வந்தான். வரும்போது பயத்தோட வந்தார். என் அண்ணன் வந்து என்ன பண்ணுவான், என்ன கொண்டுடுவான்ற ஒரு பயத்தோட என்ன பண்ண வந்தார்.
ஆனா அந்த அண்ணன்காரத்தை ஆண்டவர் ஏற்கனவே பேசிட்டாரு, உங்க தம்பி மேல கையை நம்ம போடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஏன்னா நான் ஆசீர்வதித்ததுனால எனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் பத்தாது. இப்போ நான் என்ன பண்றேன், யாருக்கு போய் போராடுறது பயங்கரமான போராட்டம். அவர் ஏமாத்தி காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனா இங்க ஆண்டவர்கிட்ட ஏமாத்த முடியாது. அவர்கிட்ட நான் போராடி வாங்குறேன். அவர்கிட்ட நான் என்ன பண்றேன், போராடி ஆசீர்வாதத்தை நான் வாங்குறேன். அந்த விசுவாச போராட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான காரியம். நான் ஆசீர்வதிக்கவா நான் என்ன பண்ண விட மாட்டேன். ஆசீர்வாதம் வர வரைக்கும் அவரை விட மாட்டேன். ஆண்டு சொல்ல இந்த விடுப்பா, நான் போனுப்பா, நேராச்சு நான் போன் பண்றேன், இல்லை நான் விட மாட்டேன்ற. அதான் ரொம்ப முக்கியம். அது யோசேப்பு வந்து பொறுமை, பயங்கரமான பொறுமை. விசுவாசத்திலேயே பொறுமையா என்ன பண்ணா காத்து கொண்டிருந்தான். அடிமையா விற்கப்பட்டாங்க எல்லாம். வாக்குத்தத்தை நிறைவேறணும், வாக்குத்தம் பண்ணாரு, தரிசனம் கொடுத்தாரு. யோசேப்புக்கு என்ன பண்ணாரு, தரிசனம் கொடுத்தாரு. அது நிறைவேறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 33 வயசுக்கு மேல ஆச்சு இல்லையா? 16 வயசு 15 வயசுல போனவன் 33-34 வயசுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணான், அந்த அந்த வாக்குத்தத்தை என்ன பண்ணுச்சு, நிறைவேறிச்சு. அந்த தரிசனம், அவன் கண்ட தரிசனம் சொப்பனங்கள் என்ன பண்ண நிறைவேறிச்சு. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ண, விசுவாச ஆண்டவன் இருக்க நம்பிக்கை விசுவாசத்துல என்ன பண்ண பொறுமையா காத்து கொண்டு இருந்தான். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலாம், குறுக்கு வழியில போறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலும் இல்ல, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நான் விசுவாசிக்கிறேன். அப்ப அந்த உறுதி ஆண்டு மேல அந்த இருக்கிற அந்த உறுதியில நீங்க என்ன பண்ணணும், இன்னும் அதிகமா அதிகரிக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். நிறைய காரியங்கள் அது வேதத்துல பார்க்கலாம். விசுவாசத்துல நிறைய காரியங்கள், நிறைய பேர் என்ன பண்ண நிறைய காரியங்கள் செய்தார்கள். தொடர்ந்து பார்த்தா அப்படியே நான் போய்கிட்டே இருக்கலாம், இன்னும் நிறைய பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா நான் உங்கள்கிட்ட சொல்றது என்ன, நீங்கள் அந்த உங்களோட உறுதியை நீங்க என்ன பண்ண, ஆண்டு மேல இருக்கிற உறுதியை என்ன பண்ண விட்டு விட கூடாது. அந்த நம்பிக்கையை விட்டு விட கூடாது. நம்பிக்கை உறுதி. விசுவாசமானது நம்பிக்கை, நம்பப்படுவது உறுதியும் காணப்படாதவை நிச்சயமா இருக்கு. அப்போ நான் காணல, நான் பார்க்கல, ஆனாலும் நான் என்ன பண்றேன், உறுதியா நம்புறேன். நான் எனக்கு விடிவு காலம் வரும் என்ற ஒரு நம்பிக்கை. நான் இப்ப என்ன சூழ்நிலை இருக்கான கவலை இல்லை, ஆனா எனக்கு நான் நம்புறேன் என் வாழ்க்கையில மாற்றம் வரும் என்று நான் என்ன பண்றேன், நம்புறேன். அந்த நம்பிக்கையோடு அவரை நான் உறுதியா படுத்தி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதான் உண்மையான அவர் மேல இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது காரியம் என்னன்னா மீட்பு. அவனுக்குள்ளாக எனக்கு கிடைத்த அந்த மீட்பு. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்க. எபேசியர் 1:7. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே, பிதாவின் கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு யாருக்குள்ளாலே, கிறிஸ்துவுக்குள்ளாலே நமக்கு என்ன உண்டாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்க எதுக்கு சொல்றேன்னா, நான் வந்து எனக்கு மீட்பு வர வேண்டும், பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அந்த மீட்பு வந்து எதுக்காக மீட்பு? பாவ மன்னிப்பு இல்லையா? என் பாவத்திலிருந்து எனக்கு மீட்பு யாருக்கிட்ட இருந்து வருகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளது வருகிறது. வேற யாராலையும் அந்த பாவத்திலிருந்து நமக்கு மீட்பு கிடைக்காது. நம்முடைய சுயபலத்திலே நமக்கு மீட்பு கிடைக்காது. நான் விடுதலையாக வேண்டும் சொன்னால் என்னை விடுவிக்கிறவர் ஒருத்தர் இருக்கணும். என்னை நான் விடுவிச்சுக்க முடியாது. எவ்வளவுதான் இது பண்ணாலும், எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ரொம்ப காயப்படுவோம். நிறைய பேர் இப்போ யாராவது கட்டி வச்சிருக்கிறாங்க, யாராவது கட்ட அவிழ்த்தாதான் அது ஈஸியா அவரும் இல்லையா? அதுக்காக பிரயாசப்பட்டு அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி அதை அறுத்து காயப்பட்டு கட்ட அவிழ்த்து ஒரு வேலையே கட்ட, ஆனால் ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும் இல்லையா? உண்மையா இல்லையா? அது ஒரு கையில் வச்சு பின்னாடி வச்சு கட்டிட்டாங்கன்னா அதை அறுக்கிறதுக்கு எவ்வளோ போராடணும் இல்லையா? ஏதாவது பிடியில யாரும் பிடியில பிடிச்சிட்டு ஒருத்தர் கையை கட்டி விட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருந்தா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டம் இல்லையா?
யாராவது ஒருத்தரை காப்பாத்துறான்னு வச்சுங்க, அப்போ அதுலேருந்து வெளியே வந்து ஈஸி இல்லையா? அவங்க திறந்து போடுறாங்க. அதே போல நம்ம வாழ்க்கை பாவம் என்கிற கட்டி நம்ம என்ன பண்ணுது, கட்டி வச்சுட்டு இருக்குது. அதை நம்ம காயப்படுத்திக்கிட்டே நம்ம இருக்குது. நம்மளும் என்ன பண்றோம், அதுல இருந்து வெளியே வரலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த அடிக்ஷன் இருந்து வெளியே வரணும், இந்த ஒரு காரியத்துல வெளியே வரணும், இந்த பாவத்துல வெளியே வரணும். நான் போராடுறேன். போராட்டம்னா என்ன பண்ணுது, வீணாதான் போய் என்னை பலவீனப்படுத்தி தான் என்ன பண்ணுது இருக்குது. ஏன்னா திருப்பி என்ன அறுத்துக்கிட்டு என்ன குத்திக்கிட்டு அந்த பாவம் திருப்பி நீ பாவி என்ன பண்ண சொல்லிட்டு இருக்குது. நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் இருக்கணும் என்ன பண்ண சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு விழிவு இல்லை. இது நான் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு இல்லை, கிறிஸ்தவர் தான் அதிகமா பாவம் செய்வாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க அதிகமா பாவம் செய்வோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக யாசம் எடுக்கிறதுக்கு முன்பாக கொஞ்சம் பாவத்துல கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. யாசம் எடுக்கிறவங்க அதிகமா பாவம் செய்வாங்க. அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த சில அடிக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அது உங்களை என்ன அப்படியே பிடிச்சி வச்சு சிறை பிடிச்சி வச்சிருக்கு. நிறைய காரியங்கள் அப்படியே உங்களை செய்ய விடாம பண்ணிட்டு நிறைய நேரத்தை என்ன பண்ணுது, தேவையில்லாம செலவுல பண்ணுது. உங்க மைண்ட் என்ன பண்ணுது, டிஸ்ட்ராக்ட் பண்ண வைக்குது, குழப்பத்துல உண்டாக்க பண்ணுது. எல்லாத்துலயும் ஒரு அடிமைத்தனம் கட்டி வச்சு நம்ம பின்னாடி கட்டி வச்சு இருக்க மாதிரி அது பண்ணுது. இது உங்களை காயப்படுத்தி தான் இருக்குது. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. விடுவிக்கிறவர் ஒன்று இல்லைன்னா நம்மளை விடுதலையாக முடியாது. நமக்கு மீட்பர் இல்லைன்னா நமக்கு மீட்பு கிடையாது. அல்லேலூயா. என்ன குறை உண்டு சொல் மனமே, என் மீட்பருயிரோ கையிலே, என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அவர் என்னோட உயிரோடு இருக்கும்போது எனக்கு எந்த குறை இல்லை. என்னால சொல்ல முடியும் எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஏன்னா என்னோட மீட்பர் என்ன பண்றாரு, உயிரோடு இருக்கிறாரு. அவர் என்னை மீட்டு எடுத்தாரு. அவர் ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணார், மீட்டு எடுத்தார். இப்போ ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு எனக்கு உண்டு. இப்போ பாவ மன்னிப்பு தான் அந்த மீட்பு இல்லையா? எனக்கு மன்னிச்சுட்டாரு, என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு. அந்த கட்டில இருந்து என்ன பண்ண என்னை விடுதலாக்கி விட்டுட்டாரு. எனக்கு இன்னொரு வாய்ப்பை தந்திருக்க, இன்னொரு வாழ்க்கையை தந்திருக்கிறாரு, மறுவாழ்வை என்ன பண்ண தந்திருக்கிறாரு. அதை நான் என்ன பண்ண துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில வாழும் போது நான் பயபக்தியோட வாழணும், உண்மையாய் வாழணும். எவ்வளவுதான் போராட்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் இச்சைகள் கண்கால் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் நம்மளை கீழ்படுத்துற காரியங்கள் வந்தாலும் சரி, அதுக்கு அடிப்பணிய கூடாது. அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி ஓடணும். உங்கள் சரீரத்தை அது பலவீனப்படுத்தும், உங்கள் வாழ்க்கையை அதுக்கு என்ன சொல்றது உடம்படிச்சிடும், வளரக்கூடாது, ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது. இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காங்க. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவங்களை விட்டு என்ன பண்ணுவான், ஓடி போவான். இந்த மாதிரி சத்தியத்தை கேட்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சபைக்கு வர முடிய மாட்டேங்குது, வார்த்தையை கேட்க முடிய மாட்டேங்குது. காரணம் என்ன, வேற என்ன பண்றான், பிஸியா வச்சிருக்கிறான், பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறான். வேலையை என்ன பண்றான், அதிகரிக்கிறான். வேலை வந்து என்ன பண்ணுது, அவங்களை பலவீனப்படுத்திக்குது. ஓய்வுனால ஆண்டவரை துதிக்க முடிய மாட்டேங்குது. ஆண்டவர் தேடுறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க, துதிக்க வர மாட்டேங்கிறாங்க. வாஞ்சிய ஆசையை என்ன பண்றான், கிழித்து வைக்கிறான். அது வேற இடத்துல வைக்கிறான். டெம்பரரியான இடத்துல என்ன பண்றான், வைக்கிறான். ஆசைகள் அந்த பக்கம் போகுது, தேவையில்லாததுக்கு போகுது. என்டர்டெயின்மெண்ட் தேவைதான், லைஃப்ல என்டர்டெயின்மெண்ட் தேவைதான். லைஃபே என்டர்டெயின்மெண்ட் நம்பி அப்படி போனோம்னா சாக்கடையில தான் போய் விழுவோம். எப்பயாவது ஒரு முறை எங்கேயாவது போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றது தப்பே இல்லை. இந்த அழகு உலகத்தை அழகா படைச்சிருக்கிறாரு, அந்த அழகை பார்க்கறது தப்பே இல்லை. போயிட்டு எல்லாம் இது பண்ணி அதுக்கு செலவு பண்ணணுமா? ஒரு இடத்துக்கு போனாலே என்ன பண்ணும், செலவு பண்ணாம இல்லை.
ஒரு மாலுக்கு போனாலே ஒரு மினிமம் செலவு, யார் பட்ஜெட்டியா ஏதாவது பார்த்தா 1000 ரூபாய் இது மினிமமா செலவு பண்ண முடியும். உள்ள போனாலே கொஞ்சம் போயிடும். பார்க்கிங்கே அது ஒரு பக்கம், வண்டியை பார்க் பண்ணாலே, மாலுக்குள்ள பார்க் பண்ணாலே அது ஒரு காசு, எல்லாத்துக்கும் காசு. புரியுதா நான் சொல்ல வருது? செலவு பண்ணாம என்டர்டெயின்மெண்ட் இல்லை இந்த உலகத்துல. ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இங்கே ஒண்ணுதான், இங்கே வந்து ஆண்டு சமூகம் தான் ஃப்ரீ. ஆண்டு தேடி ஓடி வந்து இங்கே என்டர்டெயின்மெண்ட் பார்க்க மாட்டேங்குது. இங்கே ஆண்டு துடிக்கிறது ஆனந்தமா இருக்க மாட்டேங்குது, சந்தோஷத்தை தர மாட்டேங்குது. நிறைய பேருக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவரை துடிக்கிற சந்தோஷத்தை தர மாட்டேங்குது. எங்க போகும்போதுன்னு தெரியல, அடுத்த தலைமுறைகள் எங்க போகும்போதுன்னு தெரியல. வாஞ்சைகள்ல வசனத்தை கேட்க முடியல. இங்க உட்காந்து வசனத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. வேற மைண்ட் எங்கேயோ போகுது, அங்கங்க போகுது. வசனத்துக்கு என்ன மெசேஜ் கொடுத்தாரா, ஏதோ கொடுத்தீங்க அவ்வளோ முடிச்சு மைண்ட் வரலாம், கேட்டா பதில் இல்லை. அவருக்குள்ள அந்த வசனத்தை கேட்க வைக்கணும், பிள்ளைகளை கேட்க வைக்கணும், ரொம்ப முக்கியம். நம்ம அது மேல் விழுந்த கடமை. 6ஆம் வசனம், அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க. 1:6, எபேசியர் 1:6. சிவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எக்ஸப்டட் என்னும் அவர் என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவருக்குள்ளாலே என்னை என்ன பண்றாரு, ஏற்றுக்கொண்டபடியால் நான் அவருடைய புத்திரராய் மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. புத்திரராக தான் அவருடைய சுவிகார புத்திரராய் மாறி இருக்கிறேன். அவர் என்னை முன்குறித்திருக்கிறார். அப்பனா என் தாயின் கரு உருவாக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. என்னை முன்குறித்ததுனால தான் நான் அவரோட பிள்ளையா இருக்கிறேன். அல்லேலூயா. புரியுதா சொல்ல வருது? இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் தான் இருக்கிறோம். வெளியில இருக்கிறோம், உள்ள வரலாம். இங்க நிறைய இடம் இருக்குது. அவராலே நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். ஏன்னா என்னை அவர் என்ன, நான் வந்து எப்படி என் வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்கும் என்று ஏற்கனவே அவர் என்ன பண்ண குறித்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே அவர் தீர்மானம் பண்ணி வச்சதுனால தான் நான் என்ன பண்றேன், இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவருக்கு அவர் விருப்பத்துக்கு ஏற்படி நான் மாறா போனேன்னா ஒண்ணுமில்லாம தான் போவேன். அவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ, என்ன தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ, என்ன முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, அது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, அவரை விட்டு விலக மாட்டேன்ட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவர் பிள்ளை, அவர் சொந்த பிள்ளை என்ற ஒரு ஸ்தானத்தை என்ன பண்றார், கொடுத்திருக்கிறார். பிள்ளை என்கிற ஸ்தானம் என் தேவனுக்கெல்லாம் சுவிகார புத்திரன் என்று சொல்லும்போது என் பிதாவுக்கு என்ன உரியதோ அது எனக்கும் உரியது. இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் எனக்கும் உரியது. ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணார், முற்றிலும் என்னை ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. மரணத்தை ஜெயிக்க வைத்தார். எனக்கு மரணம் என்ற பயம் இல்லை, போராட்டத்துக்கு என்ற பயம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்க போராட்டத்துக்கு எனக்கு பயம் இல்லை, இல்லாமையில் கண்டு பயம் இல்லை. இது இப்ப இருக்குமா, இல்லாதா, இல்லாம போயிடுமா, இங்க சேர்த்து வைக்கணுமே, அங்க சேர்த்து வைக்கணுமே, நான் இங்க வரைக்கும் இங்க சேர்த்து வச்சு எனக்காக சேர்த்து வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சேர்த்து வைக்க முடிய மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாவது சேர்த்து வைக்க முடியுமா, சேர்த்து முடியல. ஏதாவது ஒரு செலவு வரும், எங்கேயாவது கொடுக்க வரோம், எங்கேயாவது வெளியத்துக்கு வரோம், ஏதாவது ஒருத்தர் வரவங்க அப்படி கொடுத்துருவோம்ல, வேற என்ன பண்றது. ஆனாலும் ஒரு நாள் கைவிடுறது இல்லை ஆண்டவர். ஒரு நாள் உணவு இல்லாமல் இருந்ததில்லை, ஒரு நாள் நல்ல ட்ரெஸ் போடாமல் இருந்ததில்லை, ஒரு நாள் சாப்பிடாம இருந்ததில்லை, எந்த ஒருத்தரையும் குறைவு இருந்ததில்லை. ஊழியம் நடந்துதான் இருக்குது, வாழ்க்கையை நடத்தி தான் இருக்கிறார் ஆண்டவர். கடன் இல்லாம தான் நடத்துறாரு. அல்லேலூயா. நாமளே நமக்கு செய்தித்தாதான் இந்த மாதிரி பைக் அவசியமா இருந்தது, புதுசா வாங்க முடியல, என்ன ஆச்சு, அது இஎம்ஐ கட்டுறதுக்கே தலைவலியா இருந்தது. அந்த இஎம்ஐ வந்து மண்டையில பிச்சுட்டு அவங்களே முடிச்சிட்டேன். 2 வருஷமா முடிஞ்சாச்சு. இப்பதான் கொஞ்சம் அப்படியே மூச்சு வாங்க சொல்றாங்க.
நம்ம அந்த அந்த நகையை அதாவது நம்மளே நம்ம மைண்ட் என்ன ஆகுது, ஓகே இது வச்சுட்டேன்னா நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். இதை வச்சுட்டு இது கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ண மூட்டி எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி வச்சுட்டேன்னா மூட்டி எடுக்க முடியாது, மாட்டிக்குவோம், அவ்வளோதான், முடிச்சு. ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் எவ்வளோ விலை போயிடுச்சு. இதெல்லாம் தங்கங்கள்லாம் வெளியே ரொம்ப அதிகமாகிடுச்சு. விலை ஆகிட்டு தான் இருக்கு. விலைவாசி ஏற ஏற எல்லா இது என்ன பண்ண உயர்ந்துட்டு தான் இருக்குது. அதான் சொல்றேன், நம்ம எல்லா காரியங்களும் நம்ம பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைக்கிறோம் இருக்குது. நம்ம பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைக்கிறோம். நல்ல பொக்கிஷங்களை என்ன பண்ணுங்க, நீங்க சேர்த்து வைங்க. நல்ல குணங்கள் தான் நல்ல பொக்கிஷங்கள், நல்ல காரியங்கள் நல்ல கிரியைகள் தான் நல்ல பொக்கிஷங்கள். அதை சேர்த்து வைக்கிறது தப்பு. அதாவது பாஸ்டர் வந்து எதுவும் சேர்த்து வைக்கக்கூடாது, பேங்க் எதுவும் போடக்கூடாது, அதெல்லாம் சொல்லலை. அது உங்களுக்கு சேர்த்து வைக்கிறது நல்லது தான். ஆனால் என்னாலும் முடியல, அதனால சொல்றேன். என்னாலும் நான் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன். ஆனாலும் குறை இல்லாமல் தான் நடத்துறாரு. அல்லேலூயா. குறை இல்லாமல் நடத்துவார். அவர் நடத்துறது அவர் வந்து வித்தியாசமா இருக்கும், அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். இப்போ அவருக்குள்ளாலே நான் நம்ம ஏற்றுக்கொள்ள பட்டபடியா நான் அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்ன உரியதோ அது எனக்கு உரியதா இருக்கிறது. அவர் ராஜா, ராஜாவோட பிள்ளை நம்ம. பிள்ளை தானே நீங்க, ஆண்டு பிள்ளை தானே, ராஜாவோட பிள்ளை தானே நீங்க. ஸ்தானத்தை அவங்களுக்கு தந்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. விசுவாசத்தை தான் நடக்கும். அல்லேலூயா. இப்போ நாலாவது காரியம் அவருக்குள்ளாலே வேர்கொள்கிறது. ரூட்டட் இன், அவருக்குள்ளாலே வேர்கொண்ட. அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. அல்லேலூயா. அதான் அந்த விசுவாசத்துல என்ன பண்ணணும், உறுதிப்பட வேண்டும். அது ரூட்டட். ரூட்டட் என்று சொல்லும்போது வேர்கொள்ளுகிறதுனா நீங்கள் விசுவாசத்தில் என்ன பண்ணும், உறுதிப்பட வேண்டும். நீங்கள் உறுதியா இல்லை என்று சொன்னால் பிசாசானவன் என்ன பண்றான், உங்களை வஞ்சித்து ஆண்டு அன்பை விட்டு நம்ம ஈஸியா பிரித்து கொள்ள போக முடியும். விதைக்கிறவனை குறித்து நம்ம பார்ப்போம் இல்லையா? விதைக்கிறவனுக்கு நிறைய காரியம் இருக்கு. ஒரு என்ன பண்ணா வலி அருகே விதைக்கிறவன் தான், விதைக்கிறவன் வந்து வலி அருகே போயிடுச்சு. அதனால மேற்கொள்ள முடியல. அதாவது மேற்கொள்ள முடியும். அது வந்து என்னாச்சு, அது அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ரெண்டாவது முள்ளுக்குள்ளால விதை விழுந்து அது வந்து முள்ளுகள் என்ன பண்ணுது, கொஞ்சம் வளர்ந்தாலும் அது முள் என்ன பண்ணுது, நெருங்கிட்டு வளர விடாம தடுத்துச்சு. வார்த்தை அது என்னன்னா, வார்த்தை இருக்கிற விதை வலி இருக்க போட்ட மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில மேற்கொள்ள முடியாத அளவுக்கு காஞ்சி போயிடுது. ஏன்னா தண்ணி ஊற்ற முடியல, எந்த ஒரு காரியமும் இல்லை, அபிஷேகம் இல்லை, எதுவுமே இல்லை, வார்த்தை வல்லமை இல்லை. எவ்வளவுதான் போட்டாலும் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அந்த ஒரு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதனாலதான் வார்த்தை உள்ள போக மாட்டேங்குது. கசப்பா இருக்கு சில நேரத்துல. எதுக்கு என்ன இருக்கு, ஏதாவது இருக்கோம் இல்ல. வார்த்தை கேட்கிறவர்களா இருங்க. யார் பேசுறாங்க பார்க்க கூடாது. யார்கிட்ட வார்த்தை வரல, எல்லாம் ஆண்ட வார்த்தை இது, கர்த்தருடைய வார்த்தை இது, அவர் பலிபடுத்திலிருந்து வர வார்த்தைகள். அல்லேலூயா. இது விளையாட்டு கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளாலே விதைக்கப்பட்டது எப்படின்னா, அது என்னது, முள்ளு வளர விட மாட்டேங்குது, வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது. வார்த்தை கேட்கறதுக்கு வளர நெருங்கிட்டே இருக்குது, குட்டிக்கிட்டே இருக்குது. கற்பாறையில விதைக்கப்பட்ட விதைகள் விழுந்ததுக்கு விதைகள் என்ன ஆகுது, அதுக்குள்ள வேர் கொள்ள முடிய மாட்டேங்குது, உள்ள போய் சேர மாட்டேங்குது. வேர் எவ்வளவுக்குள்ள வேர் அதுக்குள்ள போகுதோ அவ்வளவுக்குள்ள என்ன வளரும், செடிகள் வளரும். நீங்கள் ஆண்டுக்குள்ளாக அந்த வார்த்தையில நீங்கள் மேற்கொள்ளணும். ஆண்டுக்குள்ளாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நல்ல நிலையத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல நீங்கள் இருக்க வேண்டும். வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளாலே வேர் இன்னும் அதிகமாக உள்ள போகணும். எவ்வளவுக்குள்ள வார்த்தை உள்ள போகுதோ அவ்வளவுக்குள்ள நீங்க என்ன வளருவீங்க. உங்கள் வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கு, செழிப்பு இருக்கும். வார்த்தையை நம்புங்க.
ஆண்டவரை நம்புங்க. உண்மையில வார்த்தை அவர் தான் வார்த்தை இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அவராலே எல்லாம் உருவாயிட்டு, அவர் மூலமாக உருவாக்கி, அவருக்குள்ளாலே எல்லாம் உருவாகி இருக்கிறது. அவரே எல்லாமே உருவாக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. அவர் மூலமாய், அவருக்குள்ளாய், அவராலே எல்லாம் உருவாகி இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வது நல்லது. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆர்வம் காட்டணும். ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே ஆர்வம் காட்டணும். இங்க மாத்திரம் கேட்டுட்டு போறது இல்ல, அனுதினம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள்ளாலே முழுமைப்படுதல். 5வது காரியம் அவருக்குள்ளால நான் என்ன பண்ண முழுமைப்பட வேண்டும். நான் முழுமையா இல்லைன்னா அது ஹோல்னஸ், கம்ப்ளீட், முழுமை அடைதல், அதாவது பூரணப்படுதல். 10ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2:10 தானே? படிங்க. அதிகாரத்துக்கும் நீங்கள் பரிபூரணர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதான் சொல்லுது, சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிறார். அவருக்குள்ள நீங்க என்ன பண்ணீங்க? பரிபூரணமானவராக இருக்கிறீர்கள். You are complete. நீங்க யாரு? முழுமை, கம்ப்ளீட்டா இருக்கீங்க. பாதியா இல்ல, முழுமை அடைந்தவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் முழுமை அடைந்தவர்களா இருக்கிறீர்கள். பரிபூர்ணம் என்று சொல்லும்போது எல்லாச்சிலும் முழுமை, எல்லாச்சிலும் முழுமை, கர்த்தருக்குள்ளாலே முழுமை. பாதி கிடையாது. அப்பனா நீங்க இங்க பாதி, உலகத்துல பாதி கிடையாது. இங்க பாதி, அங்க பாதி கிடையாது. இங்க கொஞ்சம் விட்டு, அங்க கொஞ்சம் விட்டு, இங்க கொஞ்சம் விட்டு, அங்க ஒன்று விட்டு, அப்படியெல்லாம் இல்ல. நீங்கள் முழுமை பெற்றவராய் இருக்கிறீர்கள். அவருக்குள்ளாலே நீங்கள் நிறைந்தவராய் இருக்கிறீர்கள். எப்பொழுதும் நிரம்பிக் கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். அவரை விடாமல் பிடித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். அவருக்குள்ளாலே மேன்மைப்பட வேண்டும், அவருக்குள்ளாலே உயர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முழுமையான வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்கள் வாழ்றது எப்படி வாழணும்? முழுமையான வாழ்க்கையை வாழ வேண்டும். முழுமை அடைதல் அவசியம். 6வது என்னன்னா, அவருக்குள்ளாலே கட்டி எழுப்பப்பட வேண்டும். அவருக்குள்ளாலே கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதே 7ஆம் வசனத்தை வாசிங்கள். திருப்பி, நீங்கள் போதிக்கப்பட்டபடி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு தோத்திரத்தோடு அவர்கள் பெருகுவீர்களாக. நீங்கள் போதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். நீங்கள் போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். You have been taught. நீங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதை அவரை அறிய வேண்டும். அவருக்குள்ளால் நீங்கள் போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் நினைக்கும், நம்ம ஒவ்வொரு வாரமாக போதிச்சுட்டு இருக்கோம். நடு போதனைகள் கேட்குறீங்க. எல்லா நேரமும் போதனைகள் கேட்குறீங்க. நீங்கள் எந்த போதனையும் நீங்கள் கேட்குறீங்க, அது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்குள்ள காரியங்கள் நீங்கள் எங்க நாட்டப்பட்டு இருக்கிறீர்கள், அதிலே நீங்க என்ன பண்ணணும்? போதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதனால நான் அந்த மெசேஜ் கேட்க வேணாம்னு சொல்றேன், டிவியில போற மெசேஜ் கேட்க வேணாம்னு சொல்றேன். ஆனா உங்களுக்கு தெரியணும், நீங்கள் ஒரு பாதையில போறீங்க, விக்டோரியஸ்ன்ற சபைக்குள்ளால இருக்கும்போது விக்டோரியஸ்குள்ள காரியங்கள் அதுல என்ன பண்றீங்க? நீங்க டிராவல் பண்றீங்க இல்லையா? அந்த இதுல நீங்க என்ன பண்றீங்க? போறீங்க. இப்போ நீங்க அங்க இருக்கிற காரியங்கள் எடுப்பீங்க, இங்க இருக்கிற காரியங்கள் எடுப்பீங்க, எல்லாம் அங்க என்ன பண்ணுவீங்க? எடுப்பீங்க. அங்க உள்ள காரியம் போதனைகள் அது கேட்டபடி, அந்த சபைகள் கேட்டபடி இருக்கும். அங்க இன்னொரு இடத்துல இன்னொரு கேட்ட சபைகள் போல இருக்கும். அங்க எல்லாம் எடுத்து இங்கேயும் கேட்டு எல்லாம் மைண்ட் என்ன பண்ணும்? கொலாப்ஸ் ஆகி வேற மாதிரி எங்க போகணும்னு தெரியாம இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். எங்க போகணும்னு தெரியாத மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம விக்டோரியஸ் எந்த பாதையில போகுதோ, அது சபை எங்க போகுதோ அதுக்கேற்றபடி போகணும். அந்த போதனை கேட்டபடி நீங்க நடக்கணும். அது மெயினா இருக்கும். சைட்ல கேட்க நான் தான் கேட்கணும். நிறைய காரியங்கள் நல்ல செய்திகளா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு யூடியூப்ல போட்டு என்ன பண்ணுவேன்? அப்பப்போ கேட்பேன்.
நான் நிறைய போதனைகள் கேட்பேன், ஆனால் இங்கிலீஷ் தான் கேட்பேன், வேற எதுவும் முடியும். அதான் கொஞ்சம் நல்லா இருக்கு கேட்கும், கேட்குற மாதிரி இருக்குது. பாஸ்டமா அவங்களுக்கு பிடிச்ச காரியங்கள் கேட்பாங்க, அவங்க விஷயத்து கேட்பாங்க, கேட்குற வேணாம் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த ஏற்றுக்கொள்ள தன்மை, ஏன்னா அதுதான் உங்களை கட்டி எழுப்புகிறதா இருக்குது. வார்த்தை தான் என்னது, நீங்க யாரால போதிக்கப்படுகிறீர்கள், போதிக்கப்படுகிறதா என்று சொல்வது அது அந்த போதனைகள் நீங்க என்ன பண்றீங்க, ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, முழுமையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுனால அதனால நீங்க என்ன பண்றீங்க, கட்டி எழுப்பப்படுகிறீர்கள். உங்கள் அந்த எந்த ஒரு வார்த்தை உங்கள் தரிசனத்துக்கு திசை மாறி வேற தரிசனத்துக்கு போகாத அளவுக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் தான் நான் சொல்றேன். ஆண்டு ஒரு தரிசனத்தை கொடுப்பாரு, சபையோட இணைந்து ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பாரு, அந்த தரிசனத்துக்கு மாறாய் கொண்டு போகாத அளவுக்கு நீங்கள் உங்களை என்ன பண்ணுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அதான் நான் சொல்ல வரேன். யாரையும் வார்த்தையை கேட்க வேணாம் சொல்ல, மோகன் சிலாசன் கேட்க வேணாம் சொல்லல, அந்த பாதிநகர் கேட்க வேணாம் சொல்ல, யாரையும் கேட்க வேணாம் சொல்ல, ஆசீர்வாதம் டிவி பார்க்க வேணாம்னு சொல்லல, எந்த ஒரு டிவி பார்க்க வேணாம்னு சொல்ல, எந்த டிவி பார்க்க வேணாம்னு சொல்ல, சாதையா வாங்க வாங்க செல்லுங்க சொன்னாலும் வாங்க போங்க, அந்த மீட்டிங் போங்க எதமா. ஆனா யார் எங்க வைத்திருக்கீங்க, யார் உங்க எங்க வச்சிருக்காரு ஆண்டவர், உங்களுக்கு உங்களுடைய ஆண்டவர் எந்த இடத்துல வைத்து காட்டப்பட்டிருக்கிறாரோ அதுதான் உங்களோட மெயினா இருக்க வேண்டும். அதுல நீங்கள் போதிக்கப்பட்டு அதுல நீங்கள் வளர்கிறதா இருக்கணும், அதுல நீங்கள் ரூட்டடா இருக்க வேண்டும், மேற்கொண்டவர்களா இருக்க வேண்டும். அப்போது உங்களுக்கு நீங்கள் திசை மாறி போக மாட்டீங்க. உங்க வார்த்தை வேற, உங்க மைண்ட் கொலாப்ஸ் ஆகாது. அங்க இந்த பாஸ்டர் சொன்னாரு, இந்த பாஸ்டர் சொன்னாரு, இப்ப பாஸ்டர் இந்த பாஸ்டர் நம்ம பாஸ்டர் என்ன சொல்றாரு, எது நான் இது பண்ணிக்கிறது, குழப்பம் இருக்காது, குழப்பம் இருக்காது. எல்லா போதனைகளும் நல்ல போதனைகள் தான். அவங்களுக்கு அவங்கவுங்க மேற்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க ஆத்மாக்களுக்காக அதுக்கு எது தேவையோ அது ஆத்மாக்களுக்கு தேவையான போதனைகள் அவங்க என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. டிவிலையும் அதுல என்ன கொடுக்குறாங்க, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக அது டிவியில வர வைக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கொடுத்து மெயினா அதுதான் டார்கெட். டிவி வழியா போறதுன்னா ரட்சிக்கப்படாதவர்கள் கேட்கணும், மற்றவர்களும் கேட்கணும் அந்த சத்தியத்தை, அவங்க வாழ்க்கையும் மாறணும். நம்மளும் கேட்கறது தப்பு இல்லை, திருப்பி சொல்ல கேட்கறது தப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை வந்து வேற மாதிரி மாற்றாத அளவுக்கு நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். அதான் நான் சொல்றேன், அந்த வாணிகை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் அவருக்குள்ளாலே கட்டப்பட்டவர்கள், சர்ச்சுக்குள்ளாலே நீங்க கட்டி எழுப்பப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்கள் எங்க நாட்டப்பட்டிருக்கிறீர்களோ அதுல நீங்க என்ன பண்ண வளரணும், அதுல கனி கொடுக்கணும், அதுல இன்னும் மேல வளரணும். சபையை வளர்க்கணும் நீங்க, அதான் ரொம்ப முக்கியம். நீங்க தான் சபையை என்ன பண்ணணும், வளர்க்க முடியும். நீங்க இன்னும் அதிகமா கொண்டு வரணும் ஆத்துமாக்களை. இங்க இருக்க சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். வந்து 2 வருஷம் ஆகுது, இன்னொரு புதிய எடுத்து கொண்டு போவாரு. அதுவும் தேடிட்டு இருக்கோம், அதுவும் நம்ம இது பண்றோம், அதுக்காக பேசப்படுறோம். இன்னும் இந்த மார்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரீசர்ச் என்ன பண்றாங்க, மார்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஏறத்தாலும் முடிஞ்ச வரைக்கும் மனுஷன் கல்வி போகணும்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. பாத்துங்க, அந்த நிலைமை தான் இருக்குது. அவரும் ஓனரோட மாறிடுச்சு. அவரும் வேற மாதிரி பிசினஸ் வேற காரியம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்ம அதுக்குள்ளால என்ன பண்றோம், அவங்க போன்னு சொல்றதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், போயிடும். அதான் நமக்கு மரியாதை. அல்லேலூயா. புரியுதா சொல்ல வருது. அவங்க போன்னு சொல்றதுக்குள்ளார நம்ம முன்னாடியே என்ன பண்றோம், போவோம். எனக்கு என்னன்னா இந்த அக்டோபருக்குள்ளால ஏதாவது அற்புதம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் அதான் நான் நினைக்கிறேன். இல்லையா இந்த டிசம்பருக்குள்ளால என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும். புதிய வருஷத்துல புதிய சபையில இருக்கணும். அந்த மைண்ட் செட்டோட இருங்க. ஒருத்தர் சேர்னா பத்தாது. நம்ம சபை, நம்முடைய சபை, இது நம்முடைய சபை அப்படின்னு மனம் இருந்ததுன்னா எல்லாரும் அதுக்காக என்ன பண்ணுவோம், பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. நீங்கள் அவருக்குள்ளாலே கட்டி எழுப்பப்பட வேண்டும். அவருக்குள்ளால் நடப்பதும் அவசியம். 6ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ளாலே நடந்து கொண்டு அல்லேலூயா.
நீங்கள் போதிக்கப்பட்டு பெருகுவீர்களாக. இங்க வந்து நீனா அவருக்குள்ளாலே நடந்து கொண்டு, அதாவது எல்லாவற்றிலும் அவருக்குள்ளாலே நல்லதாய் நடக்க வேண்டும். நல்ல காரியங்களை நல்ல நடத்தையோடு வாழ வேண்டும். அது ரொம்ப முக்கியம். 8ஆம் வசனம் வாசிங்கள். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் போதும். அது ஒருவரும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதவர்கள் எச்சரிக்கையா இருக்கு. எல்லாம் நான் முன்னாடியே நான் சொன்னேன். எங்கே நீங்கள் ஆட்டப்பட்டு வார்த்தை என்ன கேட்குறீங்க, எதிரே நீங்கள் எந்த வார்த்தையை நீங்கள் எதனாலே போதிக்கப்பட்டிருக்கீங்க, யாராலே போதிக்கப்பட்டிருக்கீங்க? ஏன்னா லௌகிக ஞானத்தினாலும் சொல்லும், உலக ஞானத்தினாலும் செக்யூலர் உலக ஞானத்தினாலும், உலக ஞானத்தை சொல்லுது பிலாசபியை நம்பு, பிலாசபி தத்துவத்தை நம்பு. அது என்ன பண்ணுது, உங்களை சந்தேகப்பட வைக்குது. தத்துவத்தை நம்பி போறவங்க அது சந்தேகப்பட வைக்குது. அது மாத்திரம் இல்ல, மாயமான தந்திரம் இல்லையா, தந்திரத்தை வச்சு சில காரியங்கள் நம்ம ஆண்டோட அன்பை விட்டு வெளியே கொண்டு போக சித்தமா இருக்கு. அது மாயமான தந்திரங்கள், தத்துவ காரியங்கள், அதை நம்பி என்ன பண்றாங்க, நிறைய சபையில் அதான் பேசுறாங்க, தத்துவ ஞானத்தை பேசுறாங்க, வேதாசனத்தை பேசுறது இல்லை. அதனால அதுலயும் நீங்க கவனமா இருக்கணும். இதுல செய்தியில கேட்கிற வார்த்தைகள் எல்லாமே நீங்க கவனமா இருக்கணும். தத்துவம் பேசுறாங்களா இல்ல வார்த்தை பேசுறாங்களான்னு கேட்கணும். வசனத்தை நீங்கள் ஆராய்ச்சாதான், வசனத்தை நீங்க அறிஞ்சாதான் புரியும். எல்லா வசனமும் ஆண்ட வார்த்தையினால வர்றது கிடையவே கிடையாது. நிறைய காரியங்கள் பிசாசு ஒளி வேஷத்தை போட்டு எப்படிலாசமா கூட வரும். இவன் நிறைய பாசஸ் மூலமா கூட வரலாம். நீங்க ஜாக்கிரதையா இருக்குது உங்க மேல இருந்த கடமை. ஹல்லேலூயா. நீங்க ஜாக்கிரதையா இருக்குன்னா ஆண்டவர் நீங்க பேசுறீங்க. இங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் சொல்றாரு. நீங்க அந்த வார்த்தையில என்ன பண்றாங்க, விழுந்துறாதீங்க. அவங்க பேர் நல்லா பூசிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. உங்களை தடவி என்ன பண்ணுவாங்க, பட்டர் வெண்ணெய் தடவுற மாதிரி தடவி என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, கொடுப்பாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி. பாஸ்டர்ஸ் ஆர் நாட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ். உற்சாகப்படுத்துறதுக்கு போதிக்கல. நீங்கள் வந்து எல்லா நேரத்திலும் தேறினவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் வார்த்தையில வல்லவர்களா மாற வேண்டும். நீங்க ஆண்டு செய்கையில நீங்க என்ன வல்லவர்களா மாற வேண்டும். நீங்கள் நல்ல நடத்தையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே போதகர்கள் இருக்கிறாங்க. சரியான பாதையில போகணுன்றதுக்காக போதகர்கள் இருக்கிறாங்க. நீங்க உங்க தத்துவத்தை பேசியோ வேற காரியங்கள் பேசியோ மோட்டிவேட் பண்ணி பேசுறோம், அதுதான் விரும்புறாங்க. நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்க, மோட்டிவேஷன் தான் விரும்புறாங்க. மோட்டிவேஷன் பண்ண யாரும் இங்க வரல. ஆண்டவர் உங்களை மோட்டிவேஷன் பண்ணா போதும். ஆண்டவர்ல நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. இங்கே மோட்டிவேஷன் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு புரிச்சுங்க, அந்த வருஷத்துக்கு புரிச்சுங்க. 8-9 வாசிங்க. தந்திரத்தினாலும் எச்சரிக்கையா இருக்க. ஹலோ, புரியுதா சொல்ல வருது? எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அதனால ஜாக்கிரதையா இருங்க. யார் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, அதான் மெசேஜ் கொடுக்குறாரு, இவர் கொடுக்குறாரு, இந்த பாஸ்டர் கொடுக்குறாரு, அல்ல ஸ்தோத்திரம், அது கிடையாது. கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. வசனத்தின்படி இருக்குதா? ஆண்டு கொடுக்கிற வசனத்தின்படி இருக்குதா? ஆண்டு உங்களை கொடுத்த தரிசனங்கள் வெளிப்படுதா? அவர் மூலமா தரிசனங்கள் செயல்படுதா? கவனிங்க. மோட்டிவேஷன் பார்த்தது கிடையாது. இல்லையா? ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளாலே வாசமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள்ளாலே எல்லாம் வாசமாயிருக்கிறது. எல்லா மகிமையும் கனமும் அவருக்கு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் அதிகாரத்துக்கும் அவருக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பரிபூர்ணப்பட்டவராக இருக்கீங்க. யாருக்குள்ளாலே? அவருக்குள்ளாலே. அவர் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறாரு. அதே போல அவருக்குள்ளாலே நீங்களும் பரிபூர்ணமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா.
சொன்னால் ஜாக்கிரதையாக இருங்க. இது வீட்டில் போய் திருப்பி தியானிங்க. இந்த பகுதியை நீங்கள் அது அதிகார புதுசு வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, வாசிங்க. 2-3 வாட்டி வாசிங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு புரியும் எதுக்காக நம்ம சொல்லுறோம், ஏன் சொல்லுறோம். நான் சொல்லுறேன் ஆனால் வீட்டில் போய் செய்கிறது இல்லை, நான் எதுவுமே செய்யுங்கன்னு தெரியல. நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்க, வாசிங்க. முழுச ஆர்டர் பண்ணி வாசிங்க. நான் உங்களுக்கு முன்ன பின்ன நான் சொல்லிட்டேன். நீங்கள் வீட்டில் போய்ட்டு ஆர்டராக வாசிங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் போய் படிக்கலன்னா உங்களுக்கு புரியாது, என்ன சொல்ல வாரேன்னு புரியாது. இல்லையா? நீங்கள் செய்வீங்க, நான் நம்புறேன். கண்ணு மூடி தெரிவிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லிக்கிறோம். இந்த இல்லாதவை இவ்வளோ நேரம் நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். சொல்லி எங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களுக்கு மாற்றி கொடுத்ததா நன்றி. எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. எங்கள் ஒருத்தர் ஆசீர்வதிங்க. அந்த உமக்குள்ளாலே எல்லா காரியங்களும் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு போதித்து, என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு வரும் என்று நீங்கள் போதித்தீராங்களே, நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எங்கள் வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் எங்களுக்கு போதித்து அதுக்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை நம்பி இருக்கிறோம், சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரே பிரித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை ஆசீர்வாதம் மாற்றிக்கொடுங்க. நிறைய பெரிய காரியங்கள் செய்யுங்க, பலத்த காரியங்கள் செய்யுங்க. இந்த கரம் எங்களை ஆற்றுவதாக, தேற்றுவதாக, அரவணைத்துக் கொள்வதாக ஏற்படுத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானமும் சந்தோஷமும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு வருகை மட்டும் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.